வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் சூழலுக்கு ஏற்றது மாதிரி இலக்கிய தரத்தோட ஆழமா அதே நேரத்துல எளிமையா பாடல் எழுதுறதுல மகா வல்லவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்துல கவியரசர் கண்ணதாசன் இன்னொரு வேலையும் பார்த்தாரு. என்ன அப்படின்னா, ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது படிச்ச மக்கள் மட்டுமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தது. அப்படிப்பட்ட இலக்கியங்களை எடுத்து எளிமைப்படுத்தி சினிமா பாடல்ல கொடுத்து எளிய மக்களும் பாமர மக்களும் புரிஞ்சிருக்கிற மாதிரி ரொம்ப அழகா பண்ணாரு. அப்படி கவியரசர் கண்ணதாசன் இலக்கியத்தை எளிமைப்படுத்தி கொடுத்த ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன படம் அப்படின்னா, கே பாலச்சந்தர் இயக்கத்துல மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில வெளிவந்த திரைப்படம் அவள் ஒரு தொடர்கதை. இந்த படத்துல கவியரசர் கண்ணதாசன் எழுதி ஜேசுதாஸ் பாடின தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படிங்கிற இந்த பாட்டு. தெய்வம் தந்த வீடு. இந்த பாட்டு சொன்ன உடனே பல பேருக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு. ஒரு சில பேரோட பிளேலிஸ்ட்ல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பாட்டு, ரொம்ப வித்தியாசமான சூழலுக்கு கூட எழுதின பாட்டு அப்படின்னு இந்த பாட்டை சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா, ஒரு முறை கே பாலச்சந்திரே சொல்லியிருக்காரு, இந்த பாட்டுக்காக கவியரசர்கிட்ட ஏறத்தாழ ஒரு 14 சரணங்கள் எழுதி வாங்கியிருக்காரு, 3 பல்லவி எழுதி வாங்கியிருக்காரு. இதுல எது பிடிக்குதோ நீ வச்சுக்கிட்டு கவியரசர் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா பாலச்சந்தர் அந்த மாதிரி யாரா இருந்தாலும் பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படி வேலை வாங்கக்கூடியவர். அதுக்கு பிறகு அதுல முறையா எடுத்து 3 சரணத்தை இந்த பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஏன் சிக்கலான சூழல் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அண்ணங்காரன் குடிகாரன். இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, எதை பத்தியும் கவலைப்படாதவன். ஒரு குடிகாரம் பாடக்கூடிய பாட்டு. ஆனா கவியரசர் செஞ்ச வேலை என்ன அப்படின்னா, ஒரு சித்தர் பாடுற பாட்டு மாதிரி வச்சிருப்பார். நீங்க தனியா எடுத்து பார்த்தீங்கன்னா அது சித்தர் பாடுற பாட்டு, அதே நேரத்தில் காட்சிப்படி பார்த்தா ஒரு குடிகாரம் பாடுற பாட்டு. இதுதான் ஒரு கவிஞர் செய்யக்கூடிய வித்தை அப்படின்னு வச்சுங்களேன். இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இதில் நீ என்ன அடி நான் என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன அப்படின்னு இருப்பார். இதுல இந்த ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னா, நீ ஞானத்தங்கும் ஞான பெண்ணை இதெல்லாம் பெரும்பாலும் சித்தர்கள் போடுறது. என்ன குதம்பை சித்தர்னா குதம்பாய் அப்படிம்பாரு, பாம்பாட்டி சித்தர்னா அவர் பக்கம் சொல்லுவாரு, அகப்பை சித்தர் அகப்பை அகப்பைன்னு முடிப்பாரு. அது மாதிரி ஒரு ஞான பெண்ணே அப்படின்னு ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. இதுல முதல் சரணம் ரொம்ப அழகா போட்டிருப்பாரு. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா அப்படின்ற அடுத்த வரி போட்டிருப்பாரு. தெய்வம் தந்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி, ஆதி வீடு அந்தம் காடு இதில் தாய் என்ன மணந்த தாரம் என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்னு இருப்பாரு. என்னன்னா, சாதாரணமா ஊருக்குள்ள சொல்லக்கூடிய வார்த்தைங்க, கொன்னா பாவம் தின்னா போச்சுடா அப்படின்னு, இதை கொண்டு போயிட்டு அங்க வச்சிருப்பாரு. அதுக்கடுத்து இன்னொரு சரணத்துல வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, ராமச்சந்திர கவிராயர் கல்லிக்கேது முள்ளில் வேலி கழுதைக்கேது கடிவாளம் அப்படின்னு போட்டிருப்பாரு. ராமச்சந்திர கவிராயருடைய வரிகளை ஒரே ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிற இந்த பாட்டுக்குள்ள வேற ஒரு வரியை என்ன போட்டிருப்பாரு அப்படின்னா, கல்லிக்கேது முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி அப்படின்னு அங்க ஒரு பக்கம் போட்டிருப்பாரு. கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி. நான் கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப வியந்த இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இதுக்குள்ள அந்த 3வது சரணத்துல வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை 2 தத்துவங்கள் தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு பொருள் முதல்வாதம், இன்னொரு கருத்து முதல்வாதம். பொருள் முதல்வாதம் சரியா போனுச்சு அப்படின்னா அறிவியல், கருத்து முதல்வாதம் அப்படியே சரியா போனுச்சுன்னா அப்படி அதுக்கு பேரு ஆன்மீகம் அப்படின்னு வச்சுங்களேன். இதுக்குள்ள 2 விஷயம் சொல்லி இருப்பாரு. என்ன பெரிய சித்தாந்தம் பேசுற, என்ன பெரிய வேதாந்தம் பேசுற அப்படிம்பாங்க தெரியுமா. சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு குத்துமதிப்பா நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு வேதாந்தம், தெரிஞ்சு சரி பண்ணா அதுக்கு பொருள் சித்தாந்தம். இது 2ஐயும் அழகா விளக்கி சொல்லியிருப்பார் மனுஷன் ஒரு வழியில. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். முடிஞ்சு போச்சுங்க இந்த பாட்டை. இதுக்கு மேல வேண்டியது நீங்க பாட்டை முழுசா போய் கேட்டு பாருங்க. இப்போ ஒரு மனிதன் எவ்வளவு விஷயத்த நீங்க எங்கெங்கயோ போய் தேடி படிக்க வேண்டிய விஷயத்த, ஒரு 10 நாள் வகுப்புல இருந்து யாராவது பெரிய அறிஞர்கள் வகுப்பெடுக்க வேண்டிய விஷயத்த
ரெண்டு வரியில சொல்லியிருப்பாரு, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அல்லது தெரியாமல் போனாலே வேதாந்தம் அப்படின்னு. அப்படி ஒரு அழகான பாட்டு. இந்த மாதிரி பாடல்களை கேட்டு பாருங்க, உங்களுக்கு வேற 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 விஷயங்கள்லாம் கிடைக்கும். புதுப்புது விஷயங்கள் கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.